எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸ் பேசுகிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா, பல்லு முளைக்காத குழந்தையிலேருந்து பல்லு விழுந்த முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு படம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். இது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படம். ஃபோட்டோகிராஃபி ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு திறமைசாலி. ரொம்ப ரொம்ப அதாவது திறமையை விட டெடிக்கேஷன் ரொம்ப அதிகம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ அண்ணா நகரில் வந்து நாங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஹீரோயின் வந்து புல்லட் ஓட்டிட்டு இருப்பாங்க. அது பின்னால் வந்து ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போனோம். அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்ணு, ஒரு 6-7 வயசு பொண்ணு. புல்லட்டு ஒரு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க புல்லட் ஓட்டுறாங்க. பின்னால இவர் பொண்ணை உட்கார வச்சிருக்காரு. இவர் நினைச்சிருந்தா அது ஒரு ஆக்டிவாவோ எது வேணா மாத்திருக்கலாம். வச்சுட்டு அங்க ஒரு யூ டர்ன் ஒன்று இருக்கு. அந்த யூ டர்னுக்கு வந்து ஓகே ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. கேமரா ஆன் பண்ண சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிறாரு. பக்கத்துல அவர் அறியாம அவர் வாயில வருது, ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போய் யூ டர்ன் எடுத்து வந்த உடனே குடுக்குன்னு ஓடினாரு. அந்த அந்த ஹீரோயினும் அப்படியே சமாளிச்சு போய் நிப்பாட்டாங்க. போய் மகளை போய் பிடிக்கிறாரு. எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ஒரு டைரக்டரா? இவர் நினைச்சிருந்தா அந்த சீனை அவாய்ட் பண்ணிருக்கலாம், அந்த யூ டர்ன் அவாய்ட் பண்ணிருக்கலாம், அவர் பொண்ணுக்காக வந்து அந்த பைக்கை கூட அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அவ்வளவு டெடிகேஷனோட பண்ணார். அப்படி ஒரு இயக்குனர். அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிச்சாங்க. எல்லாருமே இன்வால்வ் ஆனாங்க. ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ல இந்த படத்தை பாருங்க. ரொம்ப நன்றி.